இந்த 28 சீட்லையுமே காங்கிரஸ் படுதோல்வி அடையும். அதை நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் அடைய வைப்பார்கள். ஏன்னு கேட்டால் நாம் தமிழ் கட்சிக்கும் அல்லது தமிழர்களுக்குமே காங்கிரஸ் மீது ஒரு தீராத பகை இருக்கிறது. நேற்று கூட அண்ணன் சீமான் அவர்கள் சேதாப்பேட்டையில் எது அரசியல் அப்படின்ற தலைப்பில் வந்து பேசும்பொழுது காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தேவையில்லாத ஒரு கட்சி, துரோகம் இழைத்த ஒரு கட்சி அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்போ அடிப்படையிலே ஃபால்ட்டு காங்கிரஸ். தமிழ்நாட்டில் இப்போ செல்வ பெருந்தகை போன்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சி தலைவராக வந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க. நான் உன்னெல்லாம் மதிக்க மாட்டேன், நீ எல்லாம் தலைவரா நீ அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறார். விஜயகாந்தை வைத்து நல்ல வியாபாரம் செய்தார்கள், அவரை வைத்து நல்ல அடமானம் வைத்தார்கள். அதன் விளைவாக ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினாங்க. விஜயகாந்த் தன் கடைசி காலத்தில் யாரை எதிர்த்தாரோ, எந்த கட்சி மோசமான கட்சி என்று பேசினாரோ அந்த கட்சியோடு போயிட்டு ஒரே ஒரு சீட்டுக்காக ராஜ்யசபா எம்பிக்காக நின்று அதை வாங்கிட்டு விஜயகாந்துக்கே துரோகம் செய்ததாக தான் நான் பார்க்குறேன். தேமுதிகலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒன்றுமே இல்லாத கட்சி வந்து ராஜ்யசபா எம்பி கேட்குறது என்ன, அது திமுக கொடுக்கறது என்ன, அப்படி கொடுத்ததை வந்து தம்பிக்கு வந்து வாங்கி கொடுக்கறது என்ன. விஜயகாந்துடைய சாபம் இவர்களை சும்மா விடாது. வேடிக்கை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, ஆனால் விசிகா வாக்கு இருக்கிற விசிகாவுக்கு அதே 6 சீட்டு தான். விசிகாவுக்கு 6 என்ன 2 எக்ஸ்ட்ரா 8 சீட்டு. இது மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம். இதை நம்மளை சொன்னா சொல்லுவானுங்க, ஏன்டா விசிகா உங்களுக்கு திமுக வருது பிடிக்கலையா, எங்கள் அண்ணன் ஏய் கேட்குறதா கேட்குறீங்க, ஒரு 25 சீட்டு கேட்க மாட்டீங்களா? நம்ம ஆசைப்படுறது கமல்ஹாசனே அவ்வளோ தூரம் கேட்கும். அவர் 15லேருந்து 20 கேட்குறாருமா, நீங்கள் 25 கேட்கணும். 25 கேட்டால் தான் அவங்க ஒரு 12-15 தான் வருவாங்க. நம்ம கேட்குறதே 12 அப்படின்னா சரி இந்தாப்பா 6 வச்சுக்கோ, இந்தாப்பா 8 வச்சுக்கோ தான் சொல்லுவாங்க. திமுக இன்னைக்கு முழுக்க விளம்பர அரசியல் இறங்கிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் முதற்கொண்டு பிக் பாஸ் ஜூலி வரைக்கும் இறங்கிட்டாங்க. இப்போ தான் வீடியோ பார்த்தேன் நான். பிக் பாஸ் ஜூலி விஜயை எதிர்த்து 2 வீடியோ போட்டாங்கன்றதுக்காக வந்து மேடையில் உட்காந்துட்டாங்க. வர அசம்பிளியில் பிக் பாஸ் ஜூலி வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மேயர் ஆகிடுவாங்க, இல்லை கவுன்சிலர் ஆகிடுவாங்க. சத்யராஜ் அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க போட்டிடுறதுக்காக. அப்போ அந்த கட்சியில் ஒருத்தன் காலம் முழுக்க போஸ்ட் ஓட்டிக்கின்னு தலைவர் தளபதினு கத்தின்னு இருப்பாங்க. அவெல்லாம் கனவு காண முடியுமா? சத்யராஜுடைய மகள்ன்ற ஒரு காரணத்துக்காக இவங்க சீட்டு வாங்க போகிறாங்க. யாருமே இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். சீமானன் தனித்து போட்டிருக்கிறார், திரு விஜய் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து ஒரு பெரிய விஷயத்துக்கே தீர்வு கிடைச்சிருச்சு. காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி இருக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இல்லை, அவங்க தாவேக்காக்குள்ள போகிறாங்க அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல நேற்று வந்து நைட் வந்து ஒரு முடிவை கட்டிட்டாங்க. அதுவும் 28, இவங்க 40 கேட்ட இடத்துல வந்து அவங்க 28+1 கொடுத்து சமரசம் பண்ணிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா போன முறை 25 தானே வாங்கினாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு வந்து கூடுதல் தொகுதிகள் தான். போன முறை 25 வாங்கி 18 வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து இவங்க கேட்டது 39+2 ராஜ்யசபா முதல்ல கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 41 தொகுதிக்கு முன்னாடி கேட்டாங்க. இப்போ ஒரு வழியாக வந்து நள்ளிரவு வரைக்கும் போராடி இதில் என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி அப்படியே முடிச்சிட்டாரா, அப்படியே ரியாக்ஷன் அப்படியே பயங்கரம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அவரே நான் நார்மலாக பண்ணதை வந்து பயங்கரமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களை பார்த்தா நாங்களாம் எப்படி பார்க்குறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி வந்து நள்ளிரவு வரைக்கும் போயிருக்கு, முடிச்சிட்டாங்க. 10 மணிக்குள்ளே முடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 28 சீட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த 28 சீட்லேயுமே காங்கிரஸ் படுதோல்வி அடையும். அதை நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் அடைய வைப்பார்கள். ஏன்னு கேட்டால் நாம் தமிழ் கட்சிக்கும் அல்லது தமிழர்களுக்குமே காங்கிரஸ் மீது ஒரு தீராத பகை இருக்கிறது. ஈழத்தில் நம்மின சொந்தங்கள் அழிவிற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் அப்படின்றத ஒவ்வொரு தமிழனும் மறக்க மாட்டாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் போன்ற கட்சியெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ இவங்க 28 சீட் வந்து வாங்கியிருக்காங்க. 28 சீட்டில் வந்து இவங்க ஏற்கனவே போட்டிட்டு அந்த 25 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லை இப்போ இருக்கிற 18 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் எங்கே போட்டிட்டாலுமே மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து தழுவோம். ரெண்டாவது, திமுக காரனே காங்கிரஸ்க்கு வேலை செய்ய மாட்டான். இதுதான் ப்ராக்டிக்கல். திமுக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, எங்கள் ஊரில் காங்கிரஸ் நிற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 28 தொகுதி வாங்கினதுனால திருத்தணியில் வந்து காங்கிரஸ் நிற்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி நின்னாலும் வேலை செய்ய மாட்டாங்க. பொதுவாகவே திமுகவை சார்ந்தவர்கள் தன்னுடைய உதயசூரியன் சின்னத்தில் எவன் நிற்கிறானோ அவங்க தான் வேலை செய்வான். மற்றபடி எந்த கூட்டணி கட்சிக்காரனாலும் வேலை செய்ய மாட்டான். இப்போ விசிகா போன்ற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகள் வேலை செய்யலைன்னா கூட அவங்களுக்கு வாக்கு வங்கி வந்து இருக்குது. இப்போ காங்கிரஸ்க்கு அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
அப்போ திமுகவுடைய ஓட்டு தான் உங்களுக்கு அது கன்சாலிடேஷன் ஆகி காங்கிரஸுடைய வாக்கு வங்கியாக வந்து மாறும். அப்போ காங்கிரஸ் இந்த 28 தொகுதியில் வந்து போட்டிடுதுன்னா எதிர்க்கட்சிகளுக்கு 28 தொகுதி லாபம் அப்படி தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 28 தொகுதிகள் அப்படியே வெற்றி பெற்றுவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அவங்க மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் தழுவுவாங்க. நாம் தமிழர் கட்சி காங்கிரஸை படுகொலைக்குள் தள்ளும் இந்த தேர்தலில் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நான். ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த எல்லா கூட்டங்களிலுமே சரி, இப்போ நேற்று கூட அண்ணன் சீமான் அவர்கள் சைதாப்பேட்டையில் எது அரசியல் அப்படின்ற தலைப்பில் வந்து பேசும்பொழுது காங்கிரஸ் எப்படி தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் தேவையில்லாத ஒரு கட்சி, துரோகம் இழைத்த ஒரு கட்சி அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்போ அடிப்படையிலே ஃபால்ட்டு காங்கிரஸ். இப்போ நம்மளாம் சொல்கிறோம்ல, பிஜேபி தான் மோசமாக பண்ணுறாங்க, நீட்டு கொண்டு வந்துட்டாங்க, ஆதார் கார்டு கொண்டு வந்துட்டாங்க, என்னென்னவோ சொல்கிறோம் இல்லையா. இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யாரானா காங்கிரஸ். காங்கிரஸ் போட்ட திட்டங்களை, காங்கிரஸ் உடைய செயல் திட்டங்களை பிஜேபி அவங்க வெறுமனையாக அதை நடைமுறைக்கு தான் கொண்டு வராங்க, அதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுறாங்க. இதுக்கான பேஸ்மெண்ட் யாரானா காங்கிரஸ். பேசிக்லி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிராமணிக்கல் அது கட்சி, அது பிராமணர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு கட்சி. அவங்க மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையாளர் மைண்ட் செட்டாக தான் இருக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் இப்போ செல்லு பெருந்தகை போன்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாநில கட்சி தலைவராக வந்தாலும் யாரும் மதிக்க மாட்டுறாங்க. நான் உன்னெல்லாம் மதிக்க மாட்டேன்னு, நீ எல்லாம் எனக்கு தலைவரா நீ அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்து இருக்கிறாங்க. இவ்வளோ நெருக்கடிகள், இவ்வளோ இடுபறிகள் இப்போ ஏன் வருது அப்படின்னா தமிழ்நாட்டின் தலைமையை வந்து இவங்க யாரும் பெருசாக மதிக்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு அந்த கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் வருகை தந்து, குறிப்பாக கேசி வேணுகோபால் இவங்கெல்லாம் வருகை தந்து அதை பேசுகிறாங்க, பேசி கையெழுத்து வந்து போடுறாங்க. இப்போ திமுக இவ்வளோ சிரமங்களை மேற்கொண்டு காங்கிரஸை தான் கூட வச்சுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னடான்னா, விட்டால் விஜய்கிட்ட போயிடுவாங்க. மற்றபடி காங்கிரஸுக்கு பெரிய வாக்கு வங்கியாக கிடையவே கிடையாது. காங்கிரஸ் இந்தியாவுக்கு ஆட்சி வர போதா, அதுவும் கிடையாது. மோடின்ற நபர் இருக்கும் வரை காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டை அல்ல இந்தியாவை அவங்க வந்து ஆட்சி செய்யவே முடியாது, தமிழ்நாட்டில் வளரவும் முடியாது, தமிழ்நாட்டில் தமிழர்கள் யாரும் ஓட்டம் போட போகிறது கிடையாது. அப்போது திமுக 28 சீட்டு தோக்குறதுக்கு தயாராகிடுச்சுன்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ இந்த சீட்டை நீ மற்ற எதனா கூட்டணி கட்சி கொடுத்துருந்தா கூட, இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குற, பிசிகாவுக்கு ஒரு 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறனா கூட ஓகே, ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க 28 சீட்டு தூக்கி ஸ்ட்ரைட்டாக வந்து காங்கிரஸ் கொடுக்குறது அப்படின்றது அது வந்து தோல்விக்கு திமுகவே அடித்தளம் விட்டு விட்டு. இல்லை, இப்போ வந்து காங்கிரஸ்க்கு 41 சீட் நம்ம கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்கிறதுனால தான் அவங்களுக்கு இல்லை டைமில் தான் தருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக திமுக சொன்னாங்க. 28 சீட்டே காங்கிரஸ்க்கு அதிகம் இல்லையா? 28 பேருக்கு நான் எங்கடா போவேன் அப்படின்ற மாதிரி தான். 28 சீட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஈவன் காங்கிரஸ்க்கு இந்த குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில், தென் மாவட்டங்கள்லாம் ஒரு சில முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க, நபர்கள் தான் இருக்கிறாங்க, வாக்காளர்கள் கிடையாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. முன்னாள் தலைவர்களே ஒரு 10 பேர் இருப்பானுங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாக்காளர்களாக வந்து மாறாது. இப்போ 41 சீட் ஒரு திமுக கொடுத்துருந்துச்சுன்னா 41 படுதோல்வி தான். அப்போ திமுக கொஞ்சம் உஷாரா, சரி பரவாயில்லடா 3 கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், விஜய்கிட்ட போகக்கூடாது. விஜய்கிட்ட போனால் விஜய் வந்து 100 சீட்டு கொடுப்பாரு காங்கிரஸுக்கு, ஆனால் குறைந்தபட்சம் 70-80 சீட்டாக வந்து கொடுப்பாரு. அப்போ எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் ஒருத்தனை வளர்த்த வேணும் அப்படின்றதுக்காக தான் திமுக வந்து ஒன்றுமே இல்லாத காங்கிரஸை தூக்கி தன்னுடைய மடியில் வந்து பார்த்துட்டு பத்திரமா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி என்னடானா இந்த கூட்டணி கட்சிகளே சதையா. இன்றைக்கி ஒரு நியூஸ் கார்டு பார்த்துட்ருக்கேன் நான். இது வரைக்கும் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில், குறிப்பாக சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயுமே வந்து சிதையாத ஒரு கூட்டணி திமுக கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. இது சிதையாத கூட்டணி கிடையாது, ஒரு பயந்த கூட்டணி. நீ தைரியமிக்க ஒரு நபராக தான் கூட்டணி இல்லாமல் சந்திக்கணும். இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பார்த்து 2016 2வது முறையாக அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது எந்த விதமான கூட்டணி கட்சிகளுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. 1-2 பேர் கருணாஸ் போன்றவர்கள் தான் ஆதரவு தெரிவித்தாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருக்குது, மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க வந்து நிரூபித்து காமிச்சிருக்காங்க. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி கிடையாது. ஒரே ஒரு சீட்டு கட்டில் ஒரு சீட்டுக்கு எடுத்தால் கூட சரிஞ்சிருதில்ல சீட்டு, அந்த மாதிரி நிற்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சியில் வந்து இருந்துகிட்ருக்கு. இதில் போதாத குறைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வேறு, அந்த ராஜ்யசபா எம்பியை காங்கிரஸ் சார்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதையுமே நான் வந்து பார்த்துருந்தேன். அவர் வந்து ஒரு சிவில் சமூக செயற்பாடாளர்னு நினைக்கிறேன், மனித உரிமைகள் சார்ந்த செயல்பட்டு நினைக்கிறேன் நான். ஸோ அதை அவங்க எப்படின்னா கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால் காங்கிரஸுக்கு கொடுத்த அத்தனை தொகுதியுமே பார்த்திங்கன்னா திமுகவிற்கு தோற்கும் தொகுதியிலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் வந்து மறைமுகமாக தாவே கட்ட ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு தானே இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வாட்டில் செவனேன்னு தாண்டா ஒரு ஓரத்தில் இருந்தேன் அப்படின்னு தாவேக்கா யோசிக்கணும். தாவேக்கா செவனேன்னு இருக்கிற இடத்துல சும்மா எதுக்கு ஒரு பகடக்காயை அப்போ தாவேக்காவை ஃபுல்லாக இதுக்குள்ள இழுத்து விடணும்? இல்லை, பேரம் பேசுவது தானம்மா. இப்போ பேரம் பேசுவதற்காக தான். ரெண்டாவது தாவேக்கா தரப்புலேருந்து காங்கிரஸுக்கு வந்து பல முறை அழைச்சி பார்த்தாங்க.
இவங்களும் சரி இருங்க இருங்க பார்க்கலாம் சொல்லி இழுத்துட்டே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கணும் இல்லையா, தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகணும் இல்லையா, அதனால தான் வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு தேசிய அளவில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்திய ஜனநாயக கூட்டணியில் வந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இருக்குல்ல, இவங்க வச்சுருக்கக்கூடிய இந்தி கூட்டணி, இந்த கூட்டணிக்கு வந்து பெரும்பாலுமே காங்கிரஸ் திமுக தான். காங்கிரஸ் வந்து கிடையாது. திமுகவுடைய தயவில் தான் காங்கிரஸே நடந்துட்டு இருக்கு தேசிய அளவில். நம்மக்கிட்ட சாதாரண 40 MP இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய வலிமை இருக்கிறதுனால தான் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்து வர முடியுது. அப்போது இந்த வலிமை நம்ம இழந்துட்டா என்ன பண்ணுறது அப்படி ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தினாங்க. நாங்கள் இங்கே போயிடுவோம் அவர் நம்பிட்டார். ஓஹோ நம்மகிட்ட வராங்க போல அப்படி சொல்லி. அதான் இப்போ அவர் மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. நான் வாட்டில் செவனேடு தானடா இருந்தேன் சும்மா இப்போ அவரோட மைண்ட் செட் என்னன்னா சசிகலா வரப்போகிறாங்க. சசிகலா அவர்கள் வந்து தாவேக்கா பக்கம் போகிறதா ஒரு புரளையை வந்து கிளப்பிட்டுருக்காங்க. அப்புறம் திரு ராமதாஸ் அவர்கள் தாவேக்கா பக்கம் போகிறதா ஒரு புரளையை வந்து கிளப்பிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற மாதிரி சசிகலா அவர்கள் வந்தான்னா வராக்காட்டினா, ராமதாஸ் அவர்கள் வந்தான்னா வராக்காட்டினா இவரால் ஒரு ஓட்டும் கிடையாது. யாருமே இல்லாமல் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். சீமானன் தனித்து போட்டிருக்கிறார். திரு விஜய் நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறார். இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு வந்து பதிவுகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போ தேமுதிக சார்பில் அந்த ராஜ்யசபா சீட்ல எல்கே சதீஷ் அவங்கள நிப்பாட்டுறாங்க. அது அவங்க மகன் தானே போஸ்டிங் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது சம்மந்தமே இல்லாமல் சுதீஷை வந்து உட்கார வச்சிருக்காங்களே. இல்லை சுதீஷை ஏன் கொண்டு வரானா, அவன் தம்பி, அவங்க மச்சான், விஜயகாந்துக்கு மச்சான், அவருக்கு சகோதரர். அது ஒரு குடும்ப கட்சி தானே. அது எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அந்த இடத்துல அவங்க பிரபாகரன் உட்கார வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்களா பிரபாகரன்? இல்ல அப்ப சொல்லியிருந்தாங்க. அப்ப சொல்லியிருந்த போது இப்போ எதுக்கு திடீர்னு சீட்டு கொடுத்தா எம்எல்ஏ ஆக போறாரு. இப்போ சீட்டு வாங்கிட்டா விஜய் பிரபாகரன் எம்எல்ஏ ஆகிறதுக்கு சீட்டு வாங்க போறாரு. என்ன மச்சான் வந்து நம்ம தம்பி வந்து எம்பிஆரோட தான் மகன் வந்து எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறாங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயகாந்தை வைத்து நல்ல வியாபாரம் செய்தார்கள், அவரை வைத்து நல்ல அடமானம் வைத்தார்கள். அதன் விளைவாக ஒரு ராஜ்யசபா MP வாங்கினாங்க. விஜயகாந்த் தன் கடைசி காலத்தில் யாரை எதிர்த்தாரோ, எந்த கட்சி மோசமான கட்சி என்று பேசினாரோ அந்த கட்சியோடு போயிட்டு ஒரே ஒரு சீட்டுக்காக இந்த ராஜ்யசபா MPக்காக நின்று அதை வாங்கிட்டு விஜயகாந்துக்கே துரோகம் செய்ததாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யாரை எதிர்த்தாரோ அங்கேயே போய் நிற்கிறோம். நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? திமுகவுக்காக தேமுதிக போய் நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இது இப்போ தேமுதிகவுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குமா? தேமுதிகலாம் போயிட்டு மதவாதம் அப்படின்னு என்னென்னு தெரியாது, சாதிவாதம் என்னென்னு தெரியாது. அப்போது மதவாதத்துக்காக நான் போய் திமுக கொண்டு சொல்லிட்டு பிரேமலதா பேசுவாங்களா? அப்படின்னா என்னென்னு தெரியாது. நீ ஒத்த சீட்டுக்காக போயிருக்க. எனக்கு தெரிஞ்சு 6 சீட் தராங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிக 6 சீட் கிட்ட தராங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா MP தான் வாங்கிட்டாங்களே. ஒன்றுமே இல்லாத புஸ்வானமான கட்சி வச்சு சீன் போகிற ஒரே கட்சி தேமுதிக தான். காங்கிரஸ் அது பரவாயில்ல, தேமுதிகலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஒன்றுமே இல்லாத கட்சி வந்து ராஜ்யசபா MP கேட்குறது என்ன, அது திமுக கொடுக்கறது என்ன, அப்படி கொடுத்ததை வந்து தம்பிக்கு வந்து வாங்கி கொடுக்கறது என்ன? விஜயகாந்துடைய சாபம் இவர்களை சும்மா விடாதுன்றதை நான் சொல்கிறேன். அது ரொம்ப தப்பு. அவளை கடைசி காலத்தில் திமுக அவ்வளோ எதிர்க்கிறார். அவர் மிக மோசமான முறையில் என்ன கலைஞர், நான் கருணாநிதினு சொல்லுவேன். நான் ஏதோ மரியாதைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு திரு விஜயகாந்த் வந்து பேசினார். இன்றைக்கி ஒரு சீட்டுக்காக நீங்கள் அங்கே போய் நின்றுட்டீங்க. இப்போது தேமுதிக 6 சீட்டு வந்து கொடுக்க போகிறாங்க. தேமுதிகவுக்கும் 6 சீட்டு, கம்யூனிஸ்டுகளுக்கும் 6 சீட்டுனா இது எப்படி நியாயமாகும்? கம்யூனிஸ்டுகள் எண்ணிக்கையில் குறைந்த அளவு இருந்தாலுமே அவங்க சமூகத்திற்காக வந்து நிற்கிறாங்க, பல இடங்களில் போராட்டங்கள் பண்ணுறாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வருவாங்க. தேமுதிகலாம் போய் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்ததில்லை. அப்போது இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் வந்து எப்படி வந்து அடையாளப்படுத்துறீங்க? இது கூட பரவாயில்ல, மக்கள் நீதி மையம் 15 சீட்டு கேட்குறாங்களாம். 15 சீட்டுக்கு ஆள் வச்சுருக்காங்க. 15 சீட்டுக்கு ஆள் வச்சுருக்காங்கன்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இருக்காங்க கட்சியில். அவர் நம்ம ஸ்நேகனு, அப்புறம் கமலஹாசன் MP ஆகிட்டார், அவர் நிற்க மாட்டார். அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அப்போ 2 சீட்டுக்காக நீங்கள் 15 சீட்டு வந்து கேட்டுட்ருக்கீங்க. ரெண்டாவது திமுக என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்துக்கு 6 சீட்டு வந்து கொடுக்கும், தேமுதிகவுக்கு 6 சீட்டு கொடுக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 6 சீட்டு கொடுக்கும். இது எவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் பாரு. அப்போ கம்யூனிஸ்ட்டும் தேமுதிகவும் மக்கள் நீதி மையமும் ஒன்றா? இதுவே ஒரு வேடிக்கை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, ஆனால் விசிகா வாக்கு இருக்கிற விசிகாவுக்கு அதே 6 சீட்டு தான். விசிகாவுக்கு 6 என்ன 2 எக்ஸ்ட்ரா 8 சீட்டு. இது மிகப்பெரிய ஒரு மோசடித்தனம். இதை நம்மளை சொன்னா சொல்லுவானுங்க, ஏன்டா விசிகா உங்களுக்கு திமுக பிடிக்கலையா, எங்கள் அண்ணன் டேய்
கேட்கறதா கேட்குறீங்க, ஒரு 25 சீட்டு கேட்க மாட்டீங்களா? நம்ம ஆசைப்படுறது ஒண்ணும் இல்லாதான் கமல்ஹாசனே அவ்வளவு தூரம் கேட்கும் அவர் 15லேருந்து 20 கேட்குறாருமா, நீங்க ஒரு 25 கேட்கணும், 25 கேட்டால் தான் அவங்க ஒரு 12 15 வருவாங்க. நம்ம கேட்கறதே 12 அப்படின்னா சரி இந்தாப்பா 6 வச்சுக்கோ, இந்தாப்பா 8 வச்சுக்கோ தான் சொல்லுவாங்க. இதுல திமுக தேவையில்லாமல் தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும், மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தூக்க போகிறாங்க. நியாயமாக விசிக கொடுக்க வேண்டிய சீட்டை இவங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. பாருங்க, நீங்கள் காங்கிரஸ்லாம் 28 சீட்டு வாங்குதுன்னா அப்போ எந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க, திமுக அதை எப்படி நம்புன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள். ஆனால் இதெல்லாம் நியாயமாக கேட்க வேண்டிய அண்ணன் திருமாவர்கள் அமைதியாக கடந்து போயிட்டுருக்காரு. திமுக இன்னைக்கு முழுக்க முழுக்க விளம்பர அரசியல் இறங்கிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸர் முதற்கொண்டு பிக் பாஸ் ஜூலி வரைக்கும் ஆகிட்டாங்க. இப்போ தான் வீடியோ பார்த்தேன் நான். பிக் பாஸ் ஜூலி விஜயை எதிர்த்து 2 வீடியோ போட்டாங்கன்றதுக்காக வந்து மேடையில் உட்காந்துட்டாங்க. வர அசம்பிளியில் பிக் பாஸ் ஜூலி வந்து சட்டமன்ற வேட்பாளராக நிற்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மேயர் ஆக்கிடுவாங்க, இல்லை கவுன்சிலர் ஆக்கிடுவாங்க. அப்போ பாருங்களேன், இது திமுக எந்த அளவுக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க நீ கொடுக்கூடாதெல்லாம் சொல்ல வரல, எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாம் சமம் தான், அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. விஜய் எதிர்த்து ஒரு வீடியோ பேசினா வந்து சீட்டா? அப்போ எங்கே போய் நிற்கிறாங்க பாருங்கள் நீங்கள். அப்போ திமுகவை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு பிக் பாஸ் ஜூலி போன்றவர்களாம் தேவைப்படுறாங்க. இந்த சினிமாக்காரங்களை கூட்டு வச்சு பேசுறது, அதற்கு வந்து எதிர்கவுண்டர் கொடுக்கறது, இந்த சினிமா இப்போ விஜயை சொல்கிறாங்களா சினிமா அரசியல் சொல்லிட்டு, அதை விட மோசமான சினிமா அரசியலை தான் வந்து திமுக வந்து இருந்துட்டு இருக்கு. விஜய் என்ற ஒரு நபரை வந்து எதிர்க்கிறவங்களாம் நீ கூப்பிட்டு பெரியாளாக்கி விட்டுட்டுருக்க, நீ கூப்பிட்டு சீட்டு கொடுத்துட்ருக்க. நீ வந்து ஈவன் சத்யராஜ் அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க போட்டிடுறதுக்காக. அப்போ அந்த கட்சியில் ஒருத்தன் காலம் முழுக்க போஸ்ட் ஓட்டிக்கின்னு தலைவர் தளபதினு கத்தின்னு போகலாம், அவெல்லாம் கனவு காண முடியுமா? சத்யராஜுடைய மகள்ன்ற ஒரு காரணத்துக்காக இவங்க சீட்டு வாங்க போகிறாங்க. ஈவன் மக்கள் நீதி மையத்திலிருந்து திமுகவுக்கு சென்றிருக்கக்கூடிய பத்மபிரியா முதற்கொண்டு சீட்டு கேட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் உங்களுக்காகவே ஒருத்தன் வந்து கத்திருந்திருப்பான் இல்லையா, உங்களுக்காகவே உங்கள் கால் சுற்றிட்டு இருப்பான்ல, அவனெல்லாம் நீ கண்டுக்கலன்னா நீ திருப்பி என்ன சொல்ல நிறுவுற அப்படின்னா, பிரபலமாக இருந்தால் நாங்களும் சீட்டு கொடுப்போம், எங்களுக்காக நீ வந்து நாங்கள் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீ சொல்ல வந்து விரும்புகிற. ஸோ திமுக இன்றைக்கி விளம்பர அரசியல் வந்து போயிட்டாங்க. யூடியூப் பக்கம் போகவே பிடிக்கல. எப்போ போனாலும் ஸ்டாலின் தொடரற்ற ஒரு பாட்டு வருது, அப்புறம் இந்த ரஜினிகாந்த் அவர்கள், இந்து ராம் இவங்கெல்லாம் பேசுகிற மாதிரி இவ்வளோ விளம்பரம், பயங்கரமான விளம்பர அரசியல் வந்து இறங்கிட்டாங்க. திமுக திருப்பியும் ஒரு முறை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருதுன்னா தேர்ந்தெடுங்க, திமுகவை தேர்ந்தெடுத்துட்டு 5 வருஷம் இன்னும் குடும்பப்படுத்திட்டு இதுக்கப்புறம் திமுக வரக்கூடாது அப்படின்ற பாடத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் கற்றுப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன்.